எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பாடுகளை அனுபவித்து கொண்டு இருக்கீங்களா? அப்போ உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக அடைக்கப்பட்ட அநேக கதவுகள் இருக்கலாம், ஆனால் இயேசு இன்று சொல்லுகிறார், மகளே, உனக்காக என்னுடைய கதவு எப்பொழுதும் திறந்ததாக இருக்கிறது, அதன் வழியாக வா மகளே என்று உங்களை அழைக்கிறார். இன்னும் அதற்காக தான் வேதம் வார்த்தை சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஏன்னா நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கர்த்தரிடத்தில் போய் தட்டுங்கள், அவருடைய கதவு உங்களுக்காக திறக்கப்படும். நீங்கள் கர்த்தரிடத்தில் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் எங்கே போய் நின்று தட்டுறீங்க, எங்கே போய் நின்று கேட்குறீங்க, எங்கே போய் நின்று நீங்கள் தேடுறீங்க, அதுதான் விஷயமே. மனுஷங்கிட்டையா, இந்த உலகத்துக்கிட்டையா? வேண்டாம், அதை எல்லாம் விட்டு விடுங்க. இப்பொழுதே நான் சொல்லுகிறேன், கர்த்தரண்டே திரும்புங்கள். நான் ரொம்ப மனக்கலக்கத்தில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பார்த்து சொன்னார், நான் கர்த்தரிடத்தில் மனம் உடைந்து அழுதேன், கர்த்தாவே, எனக்கென்று எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு விட்டது, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் என்று. ஆனால் கர்த்தர் சொன்னார், மகளே, எல்லா வாசலும் உனக்காக அடைக்கப்படலாம், ஆனால் என்னுடைய வாசல் உனக்காக எப்பொழுதும் திறந்திருக்கிறதே, நீ அதன் வழியாவா, அதன் வழியாவா, உனக்காக காத்திருக்கிறேன், உன்னை உயர்த்த விரும்புகிறேன். மகளே, மகனே, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன், என் வழியாய் வா, என் வழியாய் பிரவேசி, என் வாசல் வழியாய் பிரவேசி. என் வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர் மிகுந்த சந்தோஷத்தையும் மிகப்பெரிய அற்புதங்களை காண்பார். ஏமே, இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளையே, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜெபித்து பாருங்கள், ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு நல்லவர், இயேசு ஒருவரே நல்லவர்.